Hi my dear students, welcome back to Nurses Profile channel. All India Institute of Medical Science AIMS la BSc Nursing, Post Basic BSc Nursing, MSc courses oda online application 2026வது வருஷத்துக்கானது நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. எப்படி அப்ளை பண்ணனும், யார் யார் எலிஜிபிள், இங்க எந்த மாதிரி பேசிஸ்ல நமக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கறது பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். MSc courses பொறுத்தவரையில என்னென்ன MSc courses இருக்குது அப்படிங்கிறது அடுத்து ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோல BSc Nursing and BSc ல வரக்கூடிய Allied Health Science courses and Post Basic BSc Nursing ஓட அட்மிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட BSc Nursing அட்மிஷனுக்கோ பாராமெடிக்கல் அட்மிஷனுக்கோ நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. மறக்காம வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். சோ எய்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த எய்ம்ஸ்லயுமே நம்ம BSc நர்சிங் அண்ட் அதர் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு நம்ம வந்து படிக்கலாம். சோ இந்தியாவில் உள்ள யாரு வேணும்னாலுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்களும் தாராளமா அப்ளை பண்ணலாம். இங்க நீங்க BSc நர்சிங்கோ அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸோ படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இருக்குமே தவிர நீட் ஸ்கோர் வந்து தேவையில்லை. நம்மள நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறோம். எய்ம்ஸ்ல படிக்கணும்னா நீட் வந்து நமக்கு தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பட் எய்ம்ஸ்ல நீங்க வந்து BSc நர்சிங்கோ ஒரு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸோ படிக்கணும்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இருக்குமே தவிர நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது கிடையாது. சோ இதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் பாத்தீங்கன்னா எய்ம்ஸோட வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மேலேயே எல்லாமே பாத்தீங்கன்னா டீடைல்டா ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எய்ம்ஸ் BSc நர்சிங் கோர்சஸ் 2026 செஷன் ஹாஸ் பீன் ஸ்டார்டட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா MSc கோர்சஸ்க்கும் நமக்கு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல கிளிக் பண்ணி கூட நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா போதும், இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதை வந்து கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. BSc கோர்சஸ் பொறுத்தவரையில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து முதல்ல வந்து பாத்துடலாம். சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு வந்து என்னைக்கு ஓபன் ஆயிருக்குதுன்னா 25/3/2026 அன்னைக்கு ஓபன் ஆயிருக்குது. க்ளோசிங் டேட் 24/4/2026 வரை டைம் இருக்குது. ஃபைனல் ஸ்டேட்டஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்களா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது 29/4/2026 அன்னைக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகுறது BSc நர்சிங் பொறுத்தவரை 19/6/2026 அன்னைக்கு. BSc நர்சிங் அதாவது போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் பொறுத்தவரை 25/5/2026 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் பொறுத்தவரை 27/6/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். நீங்க வந்து இந்த வெப்சைட் அதாவது எய்ம்ஸோட வெப்சைட்டை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நம்மளோட சேனலை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி BSc நர்சிங்க்கு, போஸ்ட் பேசிக் BSc நர்சிங்க்கு 30 மே மாசம் நடக்குது. அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல வரக்கூடிய அதர் கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி ஜூலை மந்த்ல உங்களுக்கு வந்து நடக்குது. சோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க. சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நடக்கும். சோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் BSc நர்சிங் போஸ்ட் பேசிக்க பொறுத்தவரையில நமக்கு ஆன்லைன் மோட்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 30ஆம் தேதி மே மாசம் சாட்டர்டே நடக்குது. அதோட டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி ஜூன் மாதம் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்துள்ள அசஸ்மெண்ட்டுக்கெல்லாம் டேட் வந்து லேட்டரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆன்லைன் மோட்ல வந்து 4ஆம் தேதி ஜூலை மாசம் நடக்குது. உங்களுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றாங்க. BSc நர்சிங் பொறுத்தவரையில ஆன்லைன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 27 ஜூன் நடக்குது. உங்களுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றாங்க. இங்க நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜெனரல் அண்ட் ரிசர்வ்ட் கேட்டகரியை பொறுத்தவரையில 2000 ரூபாய் வரும். அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வரும். SC STக்கு 1600 ரூபாய், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1600 ரூபாய். PWD கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. நம்ம கிரெடிட் கார்டு மூலமாவோ டெபிட் கார்டு மூலமாவோ இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமாவோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். எய்ம்ஸ்ல நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு சீட் கிடைச்சிடுச்சுன்னா ஃபீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஃபீஸ் டீடைல்ஸ் இப்ப பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கேண்டிடேட் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 25 rupees நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். டியூஷன் ஃபீயை பொறுத்தவரையில நமக்கு BSc நர்சிங், போஸ்ட் பேசிக் BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, டென்டல் ஆபரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட், டென்டல் ஹைஜீன் அண்ட் BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்குலாம் பாருங்களேன். நர்சிங்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய், போஸ்ட் பேசிக் BSc நர்சிங்னா 200 ரூபாய் அண்ட் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அண்ட் அதர் கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வரும். அது போக பார்ட் மணி அப்படிங்கிறது ஒரு 960 rupees, ஒரு 480 rupees, ஒரு 720 rupees தான் நீங்க பே பண்ணுவீங்க.
டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வெறும் 2000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து எய்ம்ஸ்ல உங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிச்சுன்னா நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே இது தமிழ்நாட்டுல உள்ள ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஒரு வருஷத்துக்கு மட்டும் நீங்க 2 லட்சம் ரூபாய் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நமக்கு எய்ம்ஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். நீங்க இந்த அபிஷியல் ப்ராஸ்பெக்டாஸை நம்மளோட எய்ம்ஸோட வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு எய்ம்ஸ்லயும் ஒவ்வொரு கோர்ஸ்க்கு எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி இதை டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்மளோட நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல நான் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அதுல இருந்து கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அங்கேயுமே இதை வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை பொறுத்தவரையில நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல போய் ஸ்டேட்டஸ் பாப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல போய் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை நீங்க வந்து சர்ச் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த எய்ம்ஸை பொறுத்தவரையில் நமக்கு எய்ம்ஸ் டெல்லியில பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி இன் டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட் கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி இன் டென்டல் ஹைஜீன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் அண்ட் நம்மளோட பிஎஸ்சி நர்சிங். ஸோ இவ்வளோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் டெல்லியில இருக்குது. அதே மாதிரி எய்ம்ஸ் புவனேஸ்வர்ல எம்எல்டி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியாலஜி எம்டிஆர்டி கோர்ஸ் வந்து இருக்குது. அடுத்து நம்மளோட எய்ம்ஸ் ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா பேச்சுலர் இன் ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி இன் யூராலஜி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஸ்லீப் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, நியூரோ மானிட்டரிங் டெக்னாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது. அடுத்து எய்ம்ஸ் நாக்பூரை பொறுத்தவரையில லேப் டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிசின் டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. ஹெல்த் பிலாஸ்பூரை பொறுத்தவரையில மெடிக்கல் டெக்னாலஜி, டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஜோத்பூரை பொறுத்தவரையில பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, லெபார்டரி டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது. பிபி நகரை பொறுத்தவரையில எம்எல்டி கோர்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இன் ரேடியோகிராஃபி இருக்குது. எய்ம்ஸ் ராய்பூரை பொறுத்தவரை மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிசின் டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னன்னா மதுரை எய்ம்ஸ்ல என்னென்ன கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மதுரை எய்ம்ஸை பொறுத்தவரையில இது வரைக்கும் நமக்கு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கான அட்மிஷன் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகல. இந்த வருஷமும் நமக்கு அங்க வந்து அட்மிஷன் எடுத்த மாதிரி தெரியல. இருந்திருந்தா இதுல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. எனிவே மதுரை எய்ம்ஸுக்கு பொறுத்தவரையில ஏதாவது அப்டேட் கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்ல போய் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எய்ம்ஸ் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் ஃபார் 2026 செஷன் has been started இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த இடத்துல போய் உங்க ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிரியேட் a நியூ அக்கௌண்ட், லாகின் டு அப்ளைன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியா இருந்தாலும் சரி, மொபைல் நம்பரா இருந்தாலும் சரி, ஒர்க்ல இருக்கக்கூடிய ஃபுல்லி ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கொடுங்க. இல்லைனா வந்து அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்மளோட மெயிலுக்கு தான் வரும். உங்களுக்கு நீங்க அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்து நீங்க ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும், அதாவது மெயில் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அடுத்து கிரியேட் பாஸ்வேர்டு, உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்ன செய்யணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். ஒன்ஸ் லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி நீங்க கிரியேட் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா லாகின் டு அப்ளை, இந்த இடத்த என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அந்த லாகின் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்களோ அது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ப்ராப்பரா அப்ளை பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணுங்க. ஃபர்தரா இது குறித்த இன்ஃபர்மேஷன் இதோட ஃபாலோ அப்க்கு நீங்க இந்த எய்ம்ஸோட வெப்சைட்டை தான் ஃபாலோ பண்ணணும். இல்லைனா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எய்ம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.